நம்ம அஜித் சார் நடிப்பு அப்படின்றத தாண்டி காற்பந்தயங்கள்ல அதீத ஆர்வம் காட்டியுமே வராரு. கிட்டத்தட்ட 1½ வருடங்களாக அவர் தொடர்ச்சியாக காற்பந்தயங்கள்ல ஈடுபட்டு கொண்டுமே இருக்காரு. ஏகே 64 படத்துடைய படப்பிடிப்பு எப்போது ஆரம்பமாகும் அப்படின்றது கூட தெரியல. இந்த மாதம் இறுதியில் ஆரம்பமாகும் அப்படின்னுமே முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வரைக்குமே ஏகே அவர்கள் வெளிநாட்டிலே தான் இருக்காரு. எப்போது சென்னை வருவார், படத்துடைய படப்பிடிப்பு எப்போது ஆரம்பமாகும் அப்படின்னு ரசிகர்கள் தொடர் கேள்விகளையுமே முன் வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஏகே அவர்கள் தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருக்காரா. சோ இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல காற்பந்தயங்கள்ல பல பதக்கங்களை வென்றிருக்காரு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா அவரை கௌரவிக்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து அவருக்கு வாழ்த்தையுமே தெரிவிக்க இருக்காரா. ஆனால் ஒரு சிலரோ இது சாதாரண சந்திப்பு மட்டும் கிடையாது, நம்ம ஏகே அவர்கள் திமுகவிற்கு சப்போர்ட் பண்றார், திமுகவுல இணைய உள்ளார் அப்படின்னு ஒரு சில தகவல்களுமே சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த இடத்துலயுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல. ஆகையால ரசிகர்களுமே தற்போது குழம்பி போயும் இருக்காங்க. இதனை பற்றி ஏகே அவர்களே அதிகாரப்பூர்வமாக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டால் தான் தெரிய வரும். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.